ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மறுபடியுமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய மகத்துவமான சத்தியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த வகையில் சகோதரன் வந்திருக்கீங்க, உங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் கேள்வியை நீங்கள் கேட்கலாம். கிறிஸ்துக்குள்ளான அன்புக்குரிய சகோதரர்களே, கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ இந்த மார்ஸ் மேடையில் இன்றைக்கி எதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி ப்ரெசண்டில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம், நம்ம இஸ்ரேலில் நடக்கக்கூடிய ஒரு கான்ஃப்ளிக்ட் வார். ஸோ அந்த வாரை குறித்து நம்ம வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இப்போ இஸ்ரேல் நடக்கக்கூடிய விஷயத்தை சர்வ வல்லவர் பார்த்துட்ருக்காரா, அந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சுக்கலாம் வந்திருக்கோம். ஓகே, ஸோ ரொம்ப ஒரு காலத்துக்கேற்ற ஒரு கேள்வி என்ன பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ நாங்கள் கூட பார்த்தோம், காணொளியில் யூடியூப்பில் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை என்ன பண்ணுறாங்கன்னா பதிவு செய்கிறாங்க. உலகத்தில் கூடிய ஜனங்களை பயமுறுத்துகிற மாதிரி நிறைய கட்டுக்கதைகளும் வெளியே வந்துட்டுருக்குது. கிறிஸ்தவ ஐக்கியத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அனைவரும் பார்த்திங்கன்னா அதை அடிப்படையாக கொண்டு நிறைய அந்த காணொளி வீடியோஸ்லாம் போடுறாங்கன்னு கூட பார்க்குறோம். நிறைய பேருக்கு சில உண்மைகள் தெரிஞ்சிருக்குது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது, இஸ்ரேலில் யுத்தம் அது குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னு கவனிக்கும் போது நல்லா கவனிங்க, நிறைய வேத ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட டைம் எல்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாதனால ஒரு சில ஹிண்ட் மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம். முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, இஸ்ரேலில் இன்னைக்கு யுத்தம் சொல்லி உலகம் முழுக்க தெரிஞ்சிருக்கும் பொழுது தேசம் தேவனுடைய தேசம். அந்த தேசத்தை என்ன பண்ண முடியாதுன்னா யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் இஸ்ரேலுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாடுகளை உபத்திரவங்களை தண்டனையாக என்ன பண்ணியிருக்காருன்னா தேவன் அனுமதி கொடுத்துருக்கார் அப்படின்றது தான். அப்போ இந்த மாதிரி காரியங்களில் வேதத்துக்குள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கும் பொழுது முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, தேசம் தேவனுடையது. எல்லை குறைகள்லாம் ஒரு கிளியராக குறித்து கொடுத்துருக்கார் பாருங்கள். ஆதியாகமத்தில் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கேனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெபாயிமரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். பார்த்தீங்களா, இது ஆபிரகாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விசுவாசத்தின் தந்தை அவருக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்தம், உன்னுடைய சந்ததிக்கு நான் என்ன கொடுப்பேன் அப்படின்றது தான். அப்போ இதை குறித்து விரிவாக படிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, எல்லை குறிகளை ஃபிக்ஸ் பண்ணிக்கார். மேலே நார்த் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஐப்ராத் நதி தொடங்கி கீழே எகிப்தின் நதி நைல் நதி வரைக்கும் ஃபுல்லாக லைன் போட்டார். கம்ப்ளீட்டாக தேவனுடைய தேசம் என்பதுக்கு சாட்சி கொடுத்துருக்கார். அதே மாதிரி ஈஸ்டும் சரி வெஸ்ட்டும் சரி அந்த வசனங்களை பார்த்திங்கன்னா உள்ளே அடங்கியிருக்கின்றதை கூட புரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த மாதிரி தேசமானது தேவனுடையதாக இருக்கும்போது அங்கே வசிக்கக்கூடிய யூதர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இஸ்ரேல் ஜனங்கள், இது அவங்களுடைய ஒரு தேசம். இதை உரிமை கொண்டாடுறதுக்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. உலகத்துக்குள்ள நிறைய சரித்திரங்கள் நாங்கள் தான் முதன்மையானவர்கள், இது எங்களுடைய இடங்கள் கூட அநேகர் சொல்லலாம். அப்படி என்ன சொன்னாலுமே எதுவுமே நடக்காதுன்றது காலங்கள் பதில் சொல்லியிருக்குது. என்ன காலங்கள் பதில் சொல்லியிருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது 1948ஆம் வருஷத்துல இருந்து, அதாவது அவங்க சுதந்திரம் வாங்கின ஒரு காலப்பகுதி, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அநேக யுத்தங்கள் நடந்திருக்குது. அவங்களால, அதாவது சுற்றி இருக்கக்கூடிய அந்த அரபு கண்ட்ரிஸ்னால் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியல. சில இடங்களில் சில உடன்படிக்கைகள் மூலமாக விட்டு கொடுத்துருக்குறாங்க. யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள் விட்டு கொடுத்துருக்காங்க. அதை கூட நம்முடைய தேவன் அனுமதிக்கிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய தேவன் பார்ஷாலிட்டி பார்க்குறாரு. அந்த மாதிரி சாதாரண ஒரு மனித அறிவுக்கெல்லாம் இடம் கிடையாது. எல்லாருமே ஆண்டோடைய பிள்ளைகள் தான், அரபு மக்களும் சரி இஸ்ரேல் மக்களும் சரி. ஆனால் அவருடைய திட்டம் புரிந்தால் மட்டுமே இதெல்லாம் புரியுமே தவிர எல்லாம் புரியாது. அப்போது இப்போதைக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த தேசத்தில் கூடிய ஒரு படி மண்ணை கூட யாரும் எடுக்க முடியாது. பாருங்கள், வசனம் படிக்கலாம் பாருங்கள். லேவி ராமத்தில் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க.
லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தேசம் என்னுடையதாய் இருக்கிறபடியால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம். பார்த்தீங்களா, தேசம் என்னுடையதா இருக்கின்றபடினால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா நிலங்களை விற்கவே கூடாது முதல்ல. அப்போ எந்த பிரச்சனைக்காகவும் உங்களுடைய இடங்களை நிலங்களை நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டு கொடுக்கக்கூடாதுன்றது தான் சட்டமாக இருக்குது. ஆனால் இஸ்ரேலர்கள் அந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா காலத்தின் கட்டாயத்து நிமித்தமாக சில இடங்கள் என்ன பண்ணாங்கன்னா விட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அதெல்லாம் ஒரு பிரச்சனையாக அவங்க பார்க்கல. அவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா எருசலேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. எருசலேம் என்பது மகாராஜாவுடைய நகரம் சொல்லி வேதாமத்தில் சாட்சி இருக்குது. பாருங்கள், சங்கீதம் 48ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். 48ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். பார்த்தீங்களா, அதுவே மகாராஜாவுடைய நகரம். இந்த மாதிரி இது நேரடியாகவே வசனங்கள் நிறைய இருக்குது. இப்போ இது வந்து மகாராஜா நகரம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, இந்த மாதிரி நேரடியாகவே அநேக வசனங்கள் இருக்குது. அது தாவீது ராஜாவுடைய நகரம் கூட அங்கே இருக்குது வசனம். நம்ம அதை படிக்கலாம். 2 நாளாமத்தில் 6:6 சொல்லப்பட்டிருக்கு, நம்ம வாசிக்கலாம். அப்போது இந்த எருசலேமானது மகாராஜாவுடைய நகரம், அது தாவீது ராஜாவுடைய நகரம்னு சொல்லியிருக்கும் பொழுது அந்த நகரத்தில் தான் பார்த்தீங்கன்னா சாலமோன் தேவாலயம் அமைஞ்சிருந்த ஒரு இடம் கூட அங்கே தான் இருக்குன்றது நமக்கு தெரியும் சொல்லி பார்க்குறோம். அதை மையமாக வச்சு தான் காலங்காலமாக அநேக பிரச்சனைகள் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குது, போயிட்டுருக்குன்றது கூட பார்த்திங்கன்னா வேதாகம் சொல்லக்கூடிய உண்மை. இதெல்லாம் குறித்து பார்த்தீங்கன்னா 83ஆம் சங்கீதத்தில் மிக தெளிவாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக காமிச்சிருக்கார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்க தேசத்துக்கு சுதந்திரம் கிடைச்ச அன்றைய நாளில் இருந்தே பிரச்சனைகள் இருக்குன்றது அந்த வசனம் காமிச்சிருக்குது. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த இஸ்ரேல் ஜனங்களை அவங்களுடைய சுய தேசத்திலேருந்து பிடுங்கவே முடியாது. ஒருவேளை பிடுங்கக்கூடிய சூழ்நிலைகளாக அவங்க கடந்து போயிருந்தாங்க அப்படின்னா அது தேவனுடைய அனுமதி. ஏன்? இப்போ அதான் கேள்வி. ஏன் இந்த அனுமதியை தேவன் கொடுத்திருந்தான்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்கள், சரியான வேத ஆதாரம். வேத ஆதாரம் இல்லாமல் எந்த மனிதனாவது இஸ்ரேலை குறித்து பேசினார்கள் என்றால் அது பிசாசனுடைய தவறான உபதேசம். அதை நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. மனித கற்பனைகள் மனிதர்களை மனதை மயக்கமே தவிர எதுவுமே ஒரு செயல்பாட்டுக்குள்ளே கொண்டு வராது. நல்லா கவனிச்சுக்கோங்க. எதற்காக இன்னைக்கு எருசலேமை குறித்து இவ்வளோ காரியங்களை உலகம் ஃபுல்லாக பேசுகிறாங்கன்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பேச வச்சிருக்கிறார். என்ன காரணம் பாருங்கள். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல். நான் அவர்களுக்கு கொடுத்த என் தேசத்தில் இருந்து அவர்களை பிடுங்கி. பார்த்தீங்களா, பிடுங்கி அப்படின்னா அது கூட அவர் தான் செய்யணும். ஏதோ நீங்கள் யுத்தம் போட்டு வாங்கிட்டு அர்த்தம் கிடையாது. அனுமதி கொடுத்துருக்கார். ஏன் கொடுத்தார்? படிங்க. என் நாமத்துக்கென்று நான் பரிசுத்தப்படுத்தின இந்த ஆலயத்தை என் சமூகத்தினின்று தள்ளி அதை எல்லா ஜன சந்தனங்களுக்குள்ளும் பலமொழியாகவும் வகை சொல்லாகவும் வைப்பேன். பார்த்தீங்களா, எதுக்காகனா அவரே அனுமதி கொடுத்தார். அப்போ இதெல்லாம் ஒரு மனித அறிவுக்குள்ளாக, அதாவது ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அறிய மாட்டான்னு சொல்லி சட்டம் பைபிள் இருக்குது. அப்போது வேதம் தெரிந்தால் மட்டுமே ஆண்டவருடைய திட்டம் புரிய ஆரம்பிக்கும். அப்பொழுது புரிந்து கொள்ள முடியும். உடனே இது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அவரே எல்லாத்தையும் செய்வார் அந்த மாதிரிலாம் சாதாரண பிசாசனுடைய புத்தியின் அடிப்படையெல்லாம் யோசிக்கக்கூடாது. அப்படி யோசித்தாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ சட்டம் ஆண்டு வார்த்தை என்ன சொல்லுதுன்னு கவனிக்கிறோம். சரிங்களா, மறுபடியும் அதை படிங்க. நான் அவர்களுக்கு கொடுத்த என் தேசத்தில் இருந்து அவர்களை பிடுங்கி என் நாமத்துக்கென்று நான் பரிசுத்தப்படுத்தின இந்த ஆலயத்தை என் சமூகத்தினின்று தள்ளி அதை எல்லா ஜன சந்தங்களுக்குள்ளும் பலமொழியாகவும் வகை சொல்லாகவும் வைப்பேன். பார்த்தீங்களா, அவருடைய ஆலயம் இருந்தது ஜெருசலேம். இது எல்லாரும் பேசுகிறாங்களா? பேச வச்சிருக்கிறார். என்ன காரணம்? படிங்க. அப்பொழுது உன்னதமாயிருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து கர்த்தர் இந்த தேசத்திற்கும் இந்த ஆலயத்திற்கும் இப்படி செய்தது என்ன என்று கேட்பான். அதற்கு அவர்கள் தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு
வேறே தேவர்களை பற்றி கொண்டு அவைகளை நமஸ்கரித்து சேவித்தபடியினால் கர்த்தர் இந்த தீங்கையெல்லாம் அவர்கள் மேல் வரப்படினார் என்று சொல்லுவார்கள் என்று. பார்த்தீங்களா, சிம்பிள் பதில், கிளியரா சொன்னார். அதனால நிறைய கட்டுக்கதைகளை நம்பி நாளுக்கு நாள் அமெரிக்கா சொல்லிட்டாங்க, ரஷ்யா சொல்லிட்டாங்க, பிரிட்டன் சொல்லிட்டாங்க, ஈரான் சொல்லிட்டாங்க, ஈராக் சொல்லிட்டாங்க. இந்த கதெல்லாம் பைபிளில் நமக்கு சொல்லப்படலை. ஆனால் என்ன காரணம் அப்படின்னா, இஸ்ரேலர்களே, யூதர்களே, உங்களுக்கு மெய்யான தேவன் யாருன்னு சொல்லி கொடுத்தார். உங்களுடைய அறிவு கண் மறைக்கப்பட்டதுனால வேத பிரமாணங்களை நீங்கள் மீறி நடந்தீங்க. அப்போ உண்மையான தேவன் யாருன்னு சொல்லி ஒட்டுமொத்த உலகத்துக்கு தெரியும்படியாக தான் உங்களை ஏற்படுத்தினார், நீங்கள் மறந்துட்டீங்க. அப்போ உங்களுடைய கேள்வி என்ன இருக்குன்னு சரி கவனிக்கும் பொழுது, அப்போ யூதர்களுக்கு தேவனை தெரியாதா அப்படின்னா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். அப்போ நிச்சயமாகவே பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு தேவனை அறியக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறாங்க. ஆனால் அந்த அறிவு அவங்களுக்கு கிடையாது. இதை நம்முடைய ஆண்டவரே சொல்றாரு பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல நானும் பொய்யனாயிருப்பேன். அவரை நான் அறிந்தும் அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். பார்த்தீங்களா? அப்படின்னா தேவனை அறியக்கூடிய அறிவை பெற்றவர்கள் தான் யூதர்கள், இஸ்ரேல் ஜனங்கள். அப்படி இருக்கும் பொழுது அறிஞ்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா, அந்த வார்த்தையை விசுவாசித்து செயல்படணும். அதுதான், அது யூதர்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. ஏதோ ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையில் அவங்க கையில் வேதம் வச்சிருக்கன்னு சொல்லி, அதாவது அவங்களுடைய தோரா அந்த மாதிரி முதற்கொண்டு காரியங்கள் வச்சிருக்காங்கன்னு சொல்லி வச்சுக்கிட்டு அவங்க பக்தி வைராகியம் காமிக்கிறாங்க. ஒருவேளை வேதத்தை சரியாக வாசிச்சிருந்தாங்க அப்படின்னா, விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா என்ன செய்திருக்க மாட்டாங்க அப்படின்னா, பாருங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களே ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிய மாட்டார்களே. பார்த்தீங்களா, நம்ம பேசிட்டு இருக்கிறது உலகம் தோட்டத்துக்கு முன்னாடி ஏற்படுத்தப்பட்ட ஞானத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறோம். இதை தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறிஞ்சிருக்க மாட்டாங்க. அப்போ பாரம்பரிய வைராகியம் வச்சு தேவன் மேலே இவ்வளவு ஒரு ஈடுபாடு வைராகியம் காமிக்கிறாங்க பார்த்தீங்களா யூதர்கள். அதை விட மேலானவர்களாக இருக்கக்கூடிய ஜனங்கள் தான் நம்ம இன்னைக்கு. ஏன்னா உலகத்தோட்டத்துக்கு முன்பாக ஏற்படுத்தப்பட்ட சத்தியங்கள் அதை படிக்கிறவங்க நிதானமாக தெளிவாக இருப்பாங்க. இதுதான் காரணம், இதான் காரணம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல உண்மைகள் வேதாமத்தில் காமிக்கப்பட்டிருக்கின்றதை நம்ம அழகாக தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு நம்முடைய தேவனை தெரியக்கூடிய எல்லா வாய்ப்புமே கிடைச்சதுன்றது கூட பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு நம்முடைய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்கிறார். ஏன்னா இஸ்ரேலின் தேவன் தான் மெய்யான தேவன். பாருங்க, ஒரு வசனம் படிக்கலாம். மார்க் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மார்க் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். பார்த்தீங்களா, இந்த வசனங்கள்லாம் சரியாக நிதானிக்கப்பட வேண்டிய வசனங்கள். எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? இஸ்ரேலே, நீங்கள் தான் இஸ்ரேல் வச்சுக்கோங்களேன், இஸ்ரேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அப்படின்னு சொல்ல நம்முடைய ஆண்டவரே சொல்றார். இதை கூட பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னா, யூதர்கள் சொல்லிக்க மாட்டார், இஸ்ரவேலர்களின் தான் அவர் கூட சொல்லுவார். பாருங்க, ரோமர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் இஸ்ரவேலரே. பார்த்தீங்களா? அப்போ இந்த யூதர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல்ன்றதை அடையாளப்படுத்தி காமிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அப்படிதான் சொன்னார், அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிதான் அடையாளப்படுத்தி காமிச்சிருக்காரு. சரிங்களா? இந்த வகையில் இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை அறியக்கூடிய வாய்ப்பை பெற்றும் அவரை முழு மனதோடு விசுவாசிக்கவில்லை. அதனால பார்த்தீங்கன்னா தவறான கற்பனைகளுக்கு இடம் கொடுத்து அவங்க தெய்வம் அல்லாத காரியங்களை முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு தேவன் என்ன கொடுத்தான்றது அவங்களுக்கு புரியல அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போ அவங்க மூலமா தேவன் என்ன வெளிப்படுத்த போறார் உலகத்துக்கு அது தெரியணும்ல. அது தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா இப்படிலாம் அவங்க செய்ய மாட்டாங்க. ஏற்கனவே என்ன பார்த்தோன்னா, தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைஞ்சிருக்க மாட்டாங்க. அதுவும் அவங்களுக்கு தெரியல. இன்னொரு காரியம் பாருங்க, எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். பார்த்தீங்களா, இதெல்லாம்
இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள் மூலமாக அந்த தேசத்தின் மூலமாக வெளிப்படக்கூடிய மாபெரும் உண்மைகள் இதெல்லாம் தெரியாம தான் அவங்களே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி வேதம் புரியாம தான் கிறிஸ்தவர்களை நாளுக்கு நாள் யூடியூப்ல போட்டுட்டு இருக்கிறாங்க. உலகம் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ என்னதான் பதில் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது, இஸ்ரேலிலே யுத்தம் தேவன் அனுமதி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவனை அறியக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தும் அவர்கள் அவரை முழு மனதோடு விசுவாசிக்கவில்லை என்றது ஒரு உண்மைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தேசம் தேவனுடையது, நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் விற்கக்கூடாது அப்படின்றது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எருசலேமை குறித்து அவர் பேசும் பொழுது அது மகாராஜனுடைய நகரம், அது தாவீதினுடைய நகரம்னு சொல்லி ரொம்ப தெளிவாக அவர் பேசியிருக்கான்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எருசலேமை எப்படியாக தேவன் வச்சிருக்கார் பாருங்க. சகரியா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சகரியா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், நல்லா கவனிங்க, சுற்றிலும் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். புரிஞ்சுங்களா? இந்த வேத வசனத்தை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ இது சர்வ வல்லவருடைய அதிகாரம். அப்படின்னா எருசலேமை கிளப்புகிற எவனும் சிதைக்கப்படுவான். அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி, எருசலேம் டச் பண்ணிங்கன்னா தேவன் சிதைப்பார் தான் சத்தியம். இப்படி தெரியாமல் நாளுக்கு நாள் வியாபாரமாக இந்த வேதாந்தத்தை அநேகர் பயன்படுத்துகிறான்னு கூட நம்ம படிக்கிறோம். புரிஞ்சுங்களா? அப்போது இந்த எருசலேமுக்கு தேவன் தீங்கை கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த தீங்கு இங்கிருந்து தான் துவங்கும் கூட சொல்கிறார். 2 நாளாகவும் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. 2 நாளாகவும் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் நாமம் விளங்கும் ஸ்தானமாக எருசலேமையும் என் ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் அதிபதியாக இருக்க தாவீதையும் தெரிந்து கொண்டேன் என்றார். பார்த்தீங்களா? இன்னும் முடியல பாருங்க. எரேமியால 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க. 25, 29. இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே, என் நாமம் தரிக்கப்பட்ட நகரம், அதை தான் நம்ம 2 நாளாகவும் 6:6 நம்ம படிச்சிருந்தோம். புரிஞ்சுங்களா? அப்ப தீங்கை அங்கிருந்து தோங்குவார். காரணம் என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்களாக யூதர்களாகி நீங்கள் தேவனுடைய நாமத்துக்குரிய கணத்தை கொடுக்கல. நம்பர் 1. 2வது, உங்கள் மூலமாக என்ன திட்டம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியல. முடிஞ்சிருச்சு. புரிஞ்சுங்களா? அதனால அந்த தேசத்துக்குரிய ஒரு கணம் என்னன்றது உங்களுக்கு தெரியல. காரணம் என்னன்னா, தேசத்தை எந்த காரணத்துக்காகவும் அமெரிக்கா சொல்கிறாங்க, ரஷ்யா சொல்கிறாங்கன்னு சொல்லி எந்த உடன்படிக்கைகளில் போய் எந்த நிலங்களையும் விட்டு கொடுக்க கூடாதுன்றது முக்கியம். அப்படின்னா மற்ற ஜாதிகளை தேவன் வெறுக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அந்த ஜாதிகளுக்கும் சேர்த்து தான் இந்த நன்மையை வேதாமத்தில் வச்சிருக்காரு. அதனால இந்த ஜாதிகள் அந்த ஜாதிகள் சொல்லி தேவன் எங்கேயுமே பாகுபாடு பார்க்கல. வசனத்தில் அந்த வார்த்தைகள் வந்தால் கூட அது நிதானமாக பகுத்தறிய வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தனுடைய கடமை, கிறிஸ்தனுடைய மிக முக்கியமான கடமை. அப்படின்னா எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய திட்டங்களை புரியாதனால தான் ஆசீர்வாதங்களை மிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பாலஸ்தீனியர்கள் அப்படின்னு சொல்லும்போது இது அவர்களுடைய தேசமே அல்ல முதல்ல அப்படின்றது மிக முக்கியமாக புரிய வேண்டும். இது தேவனுடைய தேசம். அதை அவருடைய சொந்த ஜனங்களாக அவர் தேர்ந்தெடுத்த இஸ்ரேல், அதை அவருடைய சொந்த ஜனங்களாக தேர்ந்தெடுத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதை அவர் கொடுத்தார் என்பதுதான். அப்போ யார் இந்த பாலஸ்தீனியர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அரபு முஸ்லீம். சிம்பிள் பதில், பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சரித்திரங்களை படித்து யாரும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்னு சட்டமே பைபிள் இருக்குது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா சரித்திரங்களை எடுத்து எழுதி காமிக்கிறாங்க. நீங்கள் படிங்க. இப்போ 1 தீமோத்தேயுல 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும். பாருங்க, இந்த வசனங்கள்லாம் சரியான கோணத்தில் நிதானிக்கணும். வேற்றுமையான உபதேசம் சொல்லும் போது என்ன அர்த்தம்னா, வேதம் கட்டளையிடாத காரியங்களை உண்மை மாதிரி பேசக்கூடாது. முதல் கட்டளை உங்களுக்கு அப்படின்றார். அடுத்தது, விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்தி. அப்போ எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க எதை குறித்து கொடுக்கறா இருந்தா கூட விசுவாசத்துக்கு ஏற்றபடி இருக்குதான் நீங்க கவனிக்கணும். தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும். பார்த்தீங்களா? இந்த வம்ச வரலாறுலாம் வேண்டாம், விட்டுருங்கன்ட்டார். என்ன சொல்றார் கடவுள்
அப்படி மட்டும் கவனிச்சா போன்றார். அப்போ இந்த பாலஸ்தீனியர்கள் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க எல்லாம் அரபு முஸ்லீம்ஸ், அங்கேருந்து வந்து செட்டில் ஆனவங்க தான். பிற்காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அரபு முஸ்லீமுக்காகவே ஒரு தலைவர் எழும்பினார், யாசிர் அராஃபத்னு சொல்லிட்டு. அவர் எகிப்தை சார்ந்தவர். அவருடைய தவறான எண்ணங்களால் தான் இந்த பாலஸ்தீனாவை இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்லி நினைக்கிறோம். நல்ல மனிதர்கள் தான் பாலஸ்தீன மக்கள், கூட தப்பே கிடையாது. நல்ல மனிதர்கள் தான், அருமையான அன்புள்ளம் கொண்டவர்கள் தான். அவர்கள் தவறாக வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த எல்லா நிதியுமே, அது பணம் கொடுத்துருக்காங்க இல்லையா எல்லாருமே, அது எல்லாத்தையுமே அவங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்தாம ஆயுதங்கள் வாங்கி மக்கள் மனதில் வெறிகளை ஏற்றிவிட்டார்கள் இந்த தலைவர்கள். இது சரித்திரம் மட்டும் குப்பை. அப்போ அந்த மனிதர்களுடைய தேசம் இது அல்ல, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ பெலிஸ்தீனர்கள் அவங்க தான் இவங்க இருப்பாங்களான்னு கூட சந்தேகம் வருது. பெலிஸ்தீனர்களை நம்முடைய தேவன் யார் அப்படின்னு சொல்றான்னு சொல்லி பார்க்கும்போது காமுடைய வம்சவழி தான் இந்த பெலிஸ்தீனர்கள் அப்படின்றத மிக தெளிவாக சொல்றார். பாருங்க, ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பத்ருசீமையும் பெலிஸ்தியரின் சந்ததிக்கும் தலைவனாகிய. பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் மேலே படித்து பார்த்தீங்கன்னா காமுடைய வம்சம் தான் இந்த பெலிஸ்தியர்கள் அப்படின்னு கூட சொல்லுவார்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த பெலிஸ்தியர்கள் நிறைய உபத்திரவங்களை, ட்ரபிள்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க ஒவ்வொரு காலப்பகுதியில். ஒரு டைமில் அவங்க முற்றிலுமாக அவங்க அழிக்கப்பட்டார்கள்னு சொல்லி வேதம் நமக்கு சாட்சி கொடுக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அது எங்கே இருக்குது சாட்சி சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், சகரியாவில் 9ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் மட்டும் இப்போதைக்கு நீங்கள் படிச்சுக்கோங்க. அங்கே சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசனத்தில் வரக்கூடிய அந்த மாவீரன் யாருன்னா மகா அலெக்சாண்டரை குறித்து அதை பேசிட்டு இருக்குன்னு சொல்லி கவனிக்கிறோம். படிங்க. சகரியா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அஸ்தோத்தில் வேசி பிள்ளைகளை வாசம் பண்ணுவார்கள், நான் பெலிஸ்தரின் கர்வத்தை அழிப்பேன். பார்த்தீங்களா, இதெல்லாம் மகா அலெக்சாண்டருடைய காலப்பகுதியில் முடிஞ்ச காரியங்கள். அதனால என்ன சொல்ல வருது வேதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பெலிஸ்தியர்கள் பாலஸ்தீனர்கள் அல்ல. புரிஞ்சுங்களா? அப்போ யார் பாலஸ்தீனர்கள்? ஒரு மனசில் ஒரு கேள்வி வந்துச்சு உங்களுக்கு. அவங்க யாருன்னா அரபு முஸ்லீம்ஸ், அவ்வளோதான். மக்கள், நல்ல மக்கள், முடிஞ்சிருச்சு. அவர்கள் தவறாக வளர்க்கப்பட்டார்கள், அவ்வளோதான். அப்படின்னா இந்த அரபு முஸ்லீம்ஸ் யார்? இப்படி போனால் இது ரொம்ப நீண்ட பகுதி போக வேண்டியிருக்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா முஸ்லீம் சகோதரர்கள் இருக்காங்க, நம்ம சகோதரர்கள் தான். அவங்களுக்குள்ள 2 மேஜர் பிரிவுகள் இருக்கிறாங்க. ஒன்று ஷியா முஸ்லீம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சன்னி முஸ்லீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சன்னி முஸ்லீம் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா அரப் லீக் கூட்டமைப்பு நாடுகள். இதில் மாபெரும் முக்கியமான நாடு இருக்காது, அவங்க தான் ஈரான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷியா முஸ்லீம். அப்போ சன்னி முஸ்லீமுக்கும் ஷியா முஸ்லீமுக்கும் என்ன கனெக்ஷன்னா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க நெட்டில். அதெல்லாம் நமக்கு வேதம் வந்து மிக தெளிவாக இஸ்ரேலை குறித்து திட்டம் சொல்லுது. தேவைப்பட்டதுனால ஒரு லைன் மட்டும் டச் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது இனி வரக்கூடிய மகா யுத்தத்தில் இந்த அரபு தேசம் எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிராக நிச்சயமாக நிற்க மாட்டார்கள் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேதம் என்ன சொல்லுதுன்னா, இனி வரக்கூடிய மகா நாளில் ஒரு யுத்தம் வரப்போகுது. அன்னைக்கு இந்த அரபு தேசம் இவங்க இஸ்ரேலுக்கு எதிராக நிற்க மாட்டார்கள், சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற தீர்க்க தரிசனம் ஒரு எளிமையான வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சாதாரண ஒரு பச்சிலம் குழந்தைக்கு கூட அது புரியும். எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அடுத்த ஒரு காணொலியில் அதை குறித்து நம்ம சந்திக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இஸ்ரேலிலே யுத்தம் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது அது தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். தேவனுடைய தேசம் எல்லா ஜனங்களுக்கும் தேவன் ஒருத்தர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த தேவன் தான் இஸ்ரேலின் தேவன்றதும் வேதம் சொல்லுது. அவரை நாம் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த தேசத்தில் யுத்தம் வந்திருக்கும் பொழுது அந்த தேசத்துக்கான இடங்களை தேவன் குறித்து கொடுத்துருக்கும் பொழுது இடங்களை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரமாக ஜெருசலேம் மகாராஜாவுடைய நகரம். அங்கே ஏன் தீங்கை கட்டளையிட்டார் அப்படின்னா உங்களுக்கு தெரியல, தேவனுடைய மகத்துவம், தேவனை பற்றின விசுவாசக்காரங்க உங்களுக்கு புரியலன்னு சொல்லி நம்ம வசனங்கள் நல்லா படித்தோம். அப்போது தேவன் உங்கள் மூலமாக மகிமை பண்ணுன்றதையும் நீங்கள் மறந்துட்டீங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த தேசத்தில் அவர்கள் இப்படியாக கட்டளைகளை பிரமாணங்களை மீறி நடந்ததுனால இந்த தண்டனைகள் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. நம்பர் 1. 2வது, அந்த பாலஸ்தீனிய மக்கள் என்ன தப்பு பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா தப்பே பண்ணலை, அவர்கள் தவறாக வளர்க்கப்பட்டார்கள். அவர்கள் யாருன்னா அரபு முஸ்லீம் சொல்லி பார்க்குறோம். இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாம் உண்மையாகவே சரியாகிவிடும், காலம் பதில் சொல்லுன்றதை தேவன் சொல்றாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். தேவன் நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.